திமுக தான் சொல்றீங்க, திமுக கட்சி கிடையாதுங்க, அது சொத்து. நீங்க சொத்து வந்து வேற யார்கிட்ட நீங்க கொடுக்க முடியும் விஷயம் கிடையாது. ராஜ் டிவி நிர்வாகியை கூப்பிட்டு சேனலை வந்து தொடங்குறாங்க, கலைஞர் டிவின்னு தொடங்குறாங்க. கலைஞர் டிவில இருந்து 7 சேனலை வந்து உருவாக்குறாங்க. அப்ப கலைஞர் டிவிக்கு அந்த 5 ஆண்டு காலம் இங்க இருந்தாங்கல்ல, அதனோட வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? ஏறக்குறைய 3000 கோடி ரூபாய். அப்போ அத்தனை 1000 கோடி சொத்தை வந்து யார் வந்து நிர்வகிக்க முடியுங்க? அப்போ கண்டிப்பா வந்து 4ஆம் கலைஞர் வந்து பொறுப்பேற்பதற்கான அடித்தளத்தை வந்து இப்ப போட்டிருக்காங்க. இன்னைக்கு நிர்வாக இயக்குனர், நாளைக்கு வந்து மாணவர் அணியில சேர்ப்பாங்க, அடுத்து இளைஞர் அணி, அடுத்து வந்து கட்சிக்கு வந்து கொண்டு வருவாங்க. பிடிஆர் அவுட், இன்பநிதி அப்படிதான் வந்து KN நேரு பையனை முதல்வராகவோ இல்லைன்னா வந்து TR ராவாலு பையனை முதல்வராகவோ அப்படிக்கான வாய்ப்பு வந்து அங்க வந்து கிடையாது. அதெல்லாம் அங்க வந்து எதிர்ப்பே இருக்காது. நீங்க உதயநிதி ஆனாலும் ஏத்துப்பாங்க, இன்பநிதி ஆனாலும் ஏத்துப்பாங்க, அது இன்பநிதியோட பையன் வந்தாலும் ஏத்துப்பாங்க. திமுக அப்படிதான் இனிமேலும் வந்து வளரும். இப்போ வெளிப்படையா வாரிசு அரசியல் ஒரு குடும்பம் மட்டுமே வருது அப்படிங்கிறது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாது. அது யார்கிட்ட ஏற்படுத்தணும்னா அந்த கட்சியில இருக்கவங்க கேள்வி கேட்கணும்ல. இன்னைக்கு இருக்கிற KN நேருவோ இல்லைன்னா சேகர் பாபுவோ இல்லைன்னா வந்து துரைமுருகனோ இல்ல TR பாலுவோ இவங்கெல்லாம் கேள்வி கேட்கணும்ல. அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பசங்களுக்கு சீட் வேணும்ல. அவங்களோட பசங்களுக்கு அவங்க ஒரு தனியா ஒரு குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நாங்க உங்களதுல தலையிட மாட்டோம், நீங்க எங்களதுல தலையிடாதீங்க. இன்னைக்கு வந்து TR பாலு பையனுக்கு வந்து உங்களுக்கு சீட் கொடுக்க முடியுதுல்ல, இன்னைக்கு துரைமுருகன் பையனுக்கு வந்து சீட் கொடுக்க முடியுதுல்ல, இன்னைக்கு KN நேரு பையனுக்கு வந்து சீட் கொடுக்க முடியுது. இதெல்லாம் என்னன்னா, நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன கேட்காத, உன்னோட பையனுக்கு நீ வாங்கிக்க, உன்னோட மாவட்டத்துல நீ சின்ன ராஜாவா இருந்துக்க, நாங்க எங்களோட இதுல வந்து நீ தலையிடாத. அப்ப இந்த அதிருப்தி வந்து எங்க வரும் அப்படின்னா, கட்சியில பல காலமா உழைச்சு நான் மேல வந்தவங்க அப்படி யாரும் வந்து இதுல இருக்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியல. மாற்றம் திமுகவுக்கு ஆரோக்கியமானதாக இருக்குமா, இல்ல இது ஒரு ஆபத்தை நோக்கி? நீங்க வரலாறு முழுக்க பாத்தீங்கன்னா எத்தனையோ ராஜாங்கங்கள் வந்து அழிஞ்சிருக்கு. அரசியல் எடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு தேவை ஏதாவது புதிய ஒரு சக்தி வரலாம். இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து விஜய் அந்த புதிய சக்தியா இருக்கலாம். அப்போ மக்கள் அதை நோக்கி தானே போவாங்க. எல்லா மாற்றங்களும் வந்து நிகழ்ந்துட்டு தானே இருக்கும்.